வணக்கம் நண்பர்களே. மழை விட்டும் தூவானம் விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா இங்கிலாந்து 5 டெஸ்ட் சீரீஸு 2-2 ட்ரா ஆச்சு. ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக நடந்த அந்த டெஸ்ட் சீரீஸு இன்னமும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மறக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. 5 டெஸ்ட்டும் 5வது நாள் கடைசி செஷன் வரைக்கும் போராடினாங்க. ஒவ்வொரு நாளும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கடுமையான போராட்டம். இந்த சீரீஸில் எந்த பந்து மிகச்சிறந்த பந்து அப்படின்னு இன்னமும் முன்னாள் வீரர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் எந்த கருத்தை சொல்கிறாங்கன்னா, இந்தியா அந்த கடைசி டெஸ்ட்டு அந்த கடைசி பால் சிராஜ் எடுத்த விக்கெட்டு, அந்த விக்கெட் எடுக்க முன்னாடி இங்கிலாந்துக்கு தேவை 7 ரன்னு. அது ஒரு லோ புல் டாஸாக போடப்பட்ட ஒரு பந்து. லெக் சைடு தூக்கியிருந்தா 6, மேட்ச் இங்கிலாந்து கையில். ஆனால் 5 டெஸ்ட்டும் விளையாண்ட ஒரே வேகப்பந்து வீச்சாளர் சிராஜ் கடைசி பால் வரைக்கும் உயிரை கொடுத்து போடும். அதில் 143 கிலோமீட்டர் போடப்பட்ட வேகப்பந்தில் தான் அந்த கடைசி விக்கெட் விழுந்தது. அந்த அளவுக்கு இந்த சீரீஸில் போடப்பட்ட 5வது மிக வேகமான பந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ அருமையாக, அவ்வளோ அழுத்தத்தோட, அவ்வளோ ப்ரெஷரோட, ஆனால் அருமையாக போடப்பட்ட அந்த பந்து தான் இந்த சீரீஸினுடைய மிகச்சிறந்த பந்துன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 5வது டெஸ்ட்டு 3வது நாள் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அபாரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நோ லாஸில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நாளின் இறுதி ஓவரை சிராஜ் போட வர்றான். அப்போ கிராவ்லி பேட் பண்ணிகிட்டு இருக்கான். உடலை டிஸ்டர்ப் பண்ணுறான் ஓடி வரும்போது. அதாவது சிராஜ் மைண்டை டைவெர்ட் பண்ணுறான், விக்கெட்டை கொடுத்துடக்கூடாதுன்னு. அந்த நேரத்தில் அந்த ஓவரின் 5வது பந்தில் சிராஜ் லெக் சைடு ஃபீல்டரை நோட்டிட்டு ஒரு பவுன்சர் போடுற மாதிரி பவுலா காட்டி ஒரு அருமையான யாக்கர் போட்டு அந்த கிராவ்லி விக்கெட்டை எடுப்பான். ஸோ அப்போ போகும்போது இங்கிலாந்து ஒரு பதட்டத்தோடு அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதுதான் மிக ஆகச்சிறந்த ஒரு பந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த கடைசி டெஸ்ட்டு 4வது நாளுக்கு போகிற ஒரு டைம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுலேயும் முக்கியமாக சச்சின் டெண்டுல்கர் முதல் டெஸ்ட்டு இங்கிலாந்து வின் பண்ணி கமாண்டிங்காக இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்தியா 4-0 தோக்கும், 5-0 தோக்கும், 4-1 தோக்கும், ஏன்னா புது டீம் அப்படின்னு. அப்போ 2வது டெஸ்ட்டில் இந்தியா வின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் 10 விக்கெட் எடுத்திருப்பான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான முதல் 4 விக்கெட்டு பென் டங்கெட்டு, ஓலி போப்பு, ஹாரி ப்ரூக்கு, ஜோ ரூட்டு, அந்த ஓப்பனிங் 4 விக்கெட்டை உடச்சி எடுத்தது ஆகாஷ்தீப் தான். அப்போ அந்த டெஸ்ட்டில் 2வது இன்னிங்ஸில் ஜோ ரூட் அருமையாக விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு விக்கெட் போல்டு எடுப்பான் ஆகாஷ்தீப். அதுதான் அந்த சீரின் ஆக சிறந்த பந்து அப்படின்னு டெண்டுல்கர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா டவுனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும், நம்மளாலும் இந்த சீரீஸில் கமாண்டிங்காக வர முடியும்னு. ஸோ அந்த சூழ்நிலையில் முக்கியமான அந்த விக்கெட் எடுக்கும்போது மேட்ச்சு டேர்ன் ஆகுது. ஸோ ஆகாஷ்தீப் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு 10 விக்கெட் எடுத்து பும்ரா இல்லாத இடத்துல நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ண இடம். ஸோ இந்த பந்து வச்சு தான் மிகச்சிறந்த பந்துன்னு டெண்டுல்கர் சொல்கிறார். ஏன்னா இந்த சீரீஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சொன்னார். ஏன்னா ஜோ ரூட் 13,000 ரன் அடிச்சுட்டு இருக்கான், டெண்டுல்கருக்கான முறியடிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர்கிட்ட ஏமாந்து போல்டான விதம் அவங்க தன்னம்பிக்கையை உடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் எந்த பால் சிறந்த பந்துன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.